எல்லாருக்கும் வணக்கம். உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். இந்த மாதம் ரூபாயாவது சேவ் பண்ணீங்களா? இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா பணம் க்ரோ பண்ண ஆயிரக்கணக்கான ரூபாய் வேண்டாம், வெறும் ரூபா போதும். ஆமாங்க, உண்மையில தான் சொல்கிறேன். நம்ம எல்லோரும் ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறோம், கொஞ்சம் அதிகமாக சம்பாரித்தா அதிகமாக சேவ் பண்ணலான்னு. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த கொஞ்சம் அதிகம் வந்தாலும் செலவும் அதே அளவு கூடுது. உலகின் மிக பணக்காரனான வாரன் பஃபெட் சொல்கிறாரு, மிச்சமானது சேவ் பண்ணாதீங்க, சேவ் பண்ணதுக்கப்புறம் செலவு பண்ணுங்கள். இந்த ஒரே ஒரு ஷிஃப்ட் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸ்டெப் 1, சேலரி வந்த உடனே எவ்வளோ சிறுசானாலும் 10% எடுத்து வச்சுக்கோங்க. 10,000 சம்பாதிக்கிறீங்களா? 1,000 ரூபா போதும். அதுதான் உங்களுக்கு நீங்களே கொடுக்குற கிஃப்ட். ஸ்டெப் 2, அந்த பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட வேண்டாம். ரெக்கரிங் டெபாசிட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி, அந்த மாதிரி பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. ஸ்டெப் 3, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை டச் பண்ணாதீங்க, அவ்வளோதான். அந்த பணத்தை மறந்துட்டு உங்கள் நார்மல் லைஃப்பை கண்டினியூ பண்ணுங்கள். லாங் டேர்ம்ஸில் இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு புரியும். இங்கே தான் ரியல் சீக்ரெட்டே இருக்குது. நம்பர்ஸை மட்டும் பாருங்கள். ஒரு நாளைக்கு 100 ரூபா போடுறீங்கன்னு வச்சுப்போம், மாதம் 3000 ரூபா. எஸ்ஐபியில் போட்டு வெறும் 12% ரிட்டர்ன் கிடைச்சாலும் 10 வருஷத்தில் உங்கள் கையில் 7 லட்ச ரூபா இருக்கும். நம்ம தினமும் ஸ்விக்கியில் டீ இல்லை ஏதோ ஒரு ரேண்டம் செலவு பண்ணுறோம், நமக்கு அந்த 100 ரூபா எங்கே போகுதுன்னே தெரியாமல் போகுது. அதே 100 ரூபா உங்கள் ஃப்யூச்சருக்கு போனால் உங்கள் லைஃப் வேறு மாதிரி இருக்கும். பணத்தை உங்களுக்கு வேலை செய்ய வைங்க, நீங்கள் பணத்துக்கு வேலை பண்ணுறது இன்னியோட ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ எங்கே இருந்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். வெறும் 100 ரூபா போதும். ஒரே ஒரு டெசிஷன் எடுங்க, ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களால் முடியும். இதுதான் பார்வை, வேறு மாதிரி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.